வணக்கம். பிக் பாஸ் டே 90. இந்த பிக் பாஸ் எபிசோட பார்த்தோன்னே எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சுங்க. ஒன்று வந்து விஜய் சேதுபதி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் மீறி எக்ஸ்ட்ரானரியா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சில இடங்கள்ல அவருக்கும் சில சர்க்கிள்கள் இருக்கு. இந்த முதல் சீசன் பண்றாரு. ஸோ அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த சர்க்கிள்கள்லாம் இவர் உடனே திருத்திக்கிட்டாதான் இவர் மேல மக்களுக்குள்ள அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மாறாம இருக்கும். அவர் மேல ஒரு நன்மதிப்புங்கிறது மாறாம இருக்கும். ஏன்னா சில இடங்கள்ல அது வந்து அவரோட இமேஜே ரொம்ப காலி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒன்று பேச போறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு எபிசோட் அப்பயும் அந்த எபிசோட எடிட் பண்ணுறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி தான் எடிட்டிங் இருக்கும். ஒன்று அந்த கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக காட்டுறது, இல்லைனா அந்த கேரக்டர் ரொம்ப நெகட்டிவாக காட்டுறது. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு அந்த எபிசோட கட் பண்ண விதமே முழுக்க முத்துக்குமரனை நெகட்டிவாக காட்டணும் அப்படிங்கிற முறையில் கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எல்லா தவறுமே முத்துக்குமரன் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் தவறே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு பண்ணியிருந்தார். எந்த விஷயத்தில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பவித்ரா வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்தோன்னே திருப்பி அந்த ஃபோட்டோவை வந்து அவர் ஒட்டினார் தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அந்த தவறு நடந்ததுக்கான மிக முக்கியமான காரணமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வாரம் முத்துக்குமரன் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தார். எப்படியாச்சும் அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிடணும்னு. இந்த டிஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போணுச்சு. எப்போனா அவருக்கும் ரயனுக்கும் யார் ஃபாஸ்ட்டு, யார் வந்து நல்லா விளாட்றா, யார் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் வரும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. அதுல முத்துக்குமரன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அந்த வேலையை பண்ணாரு. முத்துக்குமரன் அதை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அது ஒரு இன்டெகிரிட்டி இஷ்யூ. ஏன்னா உங்களுக்கே அது தெரியும் அது பண்ணுறது தவறு அப்படின்னு. அதை மீறி நீங்கள் பண்ணது உங்களோட டிஸ்பிரேஷனால வந்து ஒரு பெரிய தவறாக தான் பார்க்குறேன். அது அவர் பண்ணியிருக்க கூடாது. சரி, அந்த ஹோல் இனி எபிசோடோட கட்லே இந்த ஒரே விஷயம் தாங்க முத்துக்குமரனோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. மற்றது எல்லாமே அவர் வந்து தவறாக காட்டப்பட்டார். ஸோ இப்போ தான் அந்த விஜய் சேதுபதி மேட்டருக்கு வரும். சரி, விஜய் சேதுபதி எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அவர் எங்கே தவறு பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ராணாவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது உலக ஹவுஸில் உள்ள எல்லாத்தையுமே கேட்குறாரு, யார் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, ரயன் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவர் ஏற்கனவே பாயிண்ட்ஸில் அதிகமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக கேள்விகளும் கேட்டார். இன்னொரு பக்கம் கேம் விளையாண்டாரு. இவ்வளோ நாள் விளையாடாம இந்த ஒரு வாரத்தில் உன்னால் பண்ண முடியுதுன்னா மற்ற வாரங்களையும் உன்னால் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ கடைசி ஒரு வாரத்தில் பண்ணி நீ கடைசியில் போய் ஃபைனல் உட்காந்துக்கு வேணா, இது எனக்கு சரியா படலை, அதனால அவர் வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இப்போ ராணாவிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது ராணா என்ன சொல்லுவார்னா, எனக்கு நான் வின் பண்ணலைன்னா விஜய் விஷால் வின் பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கும்போது இவர் வந்து ஆஸ் யூஷுவல் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வேறு, யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜய் விஷால் ஏன் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது, இல்லை என் கூடவே உள்ள ஒரு நண்பன், ஸோ நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதை கொடுத்தோடனே விஜய் சேதுபதி ஒரு கமெண்ட்டை போடுறாரு. என்ன கமெண்ட்டை போடுறாருன்னா, இதுக்கு வந்து விஜய் விஷாலே வந்து சிரிக்கிறாரு, அவருக்கே இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அப்புறம் விஜய் விஷால்கிட்ட கேள்வி கேட்கும்போது விஜய் விஷால் சொல்கிறாரு, இல்லை சார், எனக்கு அவன் நிறைய இடத்துல நின்றுருக்கான், ஸோ அதனால் அவன் சொல்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு வந்து இவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இவர் திருப்பி பதில் இங்கே சொல்லிடுறாரு. அந்த இடத்துல தன்னோட நண்பனுக்கு விஜய் விஷால் நின்னது உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி வச்சிருக்க கூடாது. அதில் வந்து இவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவருக்கும் இன்னொரு பக்கம் ராணாவுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை, இல்லை இவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுறது அவருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா என்ன அப்படின்லாம் தெரியல. ஆனால் நிறைய இடங்கள்ல இது ரொம்ப வெளிப்படையாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது, ஏன்னா அது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா விஜய் விஷால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே ஒரே கூட்டணி தான், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஏதோ பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த ஸ்டேட்மெண்ட்டே. ஸோ அந்த இடத்துல விஜய் சேதுபதி மற்றவங்களாம் என்ன பேசணும், தான் மனசில் உள்ளதான் மற்றவங்க பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோஸ்டாக உள்ளவர் இது மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ட்ரிகர் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் வெளியில் உள்ள மக்களுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா இவர் வந்து அவரோட லெவலில் இருந்துட்டு ஒரு ஆளை வந்து அவர் டார்கெட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அது நல்லாவே இருக்காது. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல மெக்னானிமஸாக நடந்துக்கணும். இதெல்லாம் தவறு பண்ணும்போது இதெல்லாம் வந்து கடந்துட்டு அவர் அப்படி ட்ரிகர் ஆனாலும் அதை ட்ரிகர் ஆகாத மாதிரி வெளியில் காட்டிக்கினாச்சும் அட்லீஸ்ட் தெரியணும். இவர் சில இடங்களில் ரொம்ப ஸ்லிப் ஆயிடுறாரு. அது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி போயிடுது. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு இடத்துல உள்ளவர் அதை பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஹோஸ்டாக உள்ளவர் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதை அவர் கண்டிப்பாக திருத்திக்கணும். இது முதல் சீசன், ஸோ அதனால் இந்த தவறுகள்லாம் நடக்கிறது இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இனிமேல் எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்காமல் சில இடங்கள்ல அவங்க போட்டியாளர்கள் அங்கங்கே
என்ன சர்வை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்காமல் அவங்க தவறு பண்ணாங்கன்னா அதை சுட்டி காட்டிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இது விஜய் சேதுபதிக்கு வருவோம். இன்னொன்று, இங்கே முத்துக்குமரனை வந்து தவறான ஆட்லாக காட்டுறதுக்கான வேலைகள் இன்னைக்கு நடந்ததுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவோட ஒரு பிரச்சனை வருது. அந்த சௌந்தர்யாவோட பிரச்சனையில் ஒரு பாகம் மட்டும் தான் காட்டப்படுது. அதாவது இங்கே இந்த வீடியோ எடிட்டிங்கில் என்ன காட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது, ராணவ் வந்து எடுத்துடுறாரு, விஜய் விஷால் வந்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முத்துக்குமரன் சண்டை போடணுங்கிறதுக்காக வர மாதிரி இருக்கு. முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை பற்றி கேட்குறாரு, பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, அவங்க பிரெட் இருக்குங்கிறாங்க, இல்லை பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ காட்டுங்க அப்படிங்கிறாரு. அவங்க காட்டுறாங்க, அதை காட்டிட்டு இவ்வளோதான் இருக்கா, அப்புறம் மற்றவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இருக்கிறதே கம்மியாக தான் இருந்தது, எல்லாருக்கும் பகிர்ந்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ உடனே அவர் கொஸ்டின் பண்ணுறாரு, சரி இப்போ எதுக்கு ராணவுக்கு வந்து கொடுத்தீங்க, ராணவ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவர், அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ ஐயோ எனக்கு தெரியாது, அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவர் வந்து இல்லை நான் சாப்பிடல, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் திருப்பி சௌந்தர்யா வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் பேசுகிறாங்க, இல்லை விஜய் விஷாலும் வந்து அவரோட பன்னீரையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன்னாரு, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அவர் வந்து திருப்பியும் சொல்கிறாரு, இல்லை கிச்சன் இன்சார்ஜோட வேலை வந்து பகிர்ந்து அளிக்கிறது உங்களோட வேலை, இதை நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருந்தா அவங்களாம் மற்றவங்களாம் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் காட்டப்படுது. அதில் ஜாக்லின் வந்து இன்னொரு பக்கம் ராணவ் வந்து இதான் இருக்கே அவர் சாப்பிட்டுருக்கலாமே, ஏன் வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாரு, சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்படுது. இவர் வேணுனே சண்டை போடுறாரு, இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உடனே சௌந்தர்யா அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் அங்கே காட்டப்பட்ட ப்ரொஜெக்ஷன். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, முந்தானத்தும் நேத்தும் இதே விஷயத்த இதே தவிர சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. இது பிரெட்டில் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி தயிரில் எதுலையோ நடந்திருக்கு. அப்போ முத்துக்குமரன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. அப்போ வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இல்லை இதுதான் கிச்சன் இன்சார்ஜ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொசிஷனு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை வந்து புரிஞ்சுக்கங்க அப்படிங்கும்போது சொல்லும்போது இவங்க அப்போல்லாம் மண்டையை ஆட்டிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் இன்றைக்கி அதே தவறு நடக்கும்போது அந்த மனுஷன் கோவப்படுறதுல எந்த தவறுமே இல்லை. முத்துக்குமரன் சொல்கிறது என்னன்னா, நான் நீங்கள் கிச்சன் இன்சார்ஜ் வரும்போதே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்லும் போது உங்களை நான் என்னமோ சந்தேகப்படுற மாதிரி நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நீங்களும் கோவப்பட்டீங்கன்னு வேற கேள்விப்பட்டேன், ரயன்லாம் கோவப்பட்டார். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட சொன்னேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே கிச்சனில் இருந்திருக்கேன், அவங்களுக்கு நான் இல்லைனாலும் ஏதாச்சும் தீபக் யாராச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும்போது இல்லை அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பார்த்தீங்க. ஆனால் இப்போ இவ்வளோ தவறுகள் நடந்துட்டு இருக்கு, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். அதே விஷயத்த இன்னொரு பக்கம் தீபக்கும் எல்லாரும் முன்னாடி வச்சு தீபக் முத்துக்குமரன் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே உள்ள எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இது சௌந்தர்யாவோட மிகப்பெரிய தவறு, அவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத. ஆனால் அதை காட்டவே இல்லை. இன்னொரு பக்கம் இவர் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, தீபக் வந்து சொல்லியிருப்பாரு, இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், எல்லா விஷயத்துமே முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரியல ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறது, 90வது நாளில் வந்து இதை சொல்கிறது, இவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபுட்டை வந்து பகிர்ந்து அடிக்கணும் அப்படிங்கிறது எப்படி வந்து இப்போ தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, இப்போ சாரி கேட்குறதுல என்ன பிரயோஜனம், தவறு அப்படிங்கிறது தவறு நடந்துருச்சு, இனிமேலாச்சும் கரெக்டாக இருங்க அப்படிங்கிறதோட அதை முடிச்சிருப்பாரு. ஸோ அதில் முழுக்க சௌந்தர்யாவோட மிஸ்டேக்கு. ஆனால் இங்கே எடிட்டிங்கில் காட்டப்பட்டது என்னன்னா, இது முழுக்க முத்துக்குமரனோட மிஸ்டேக்காக காட்டப்பட்டுச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கூட்டணியோட சேர்ந்து விளையாடுறதை பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்கள் ஏன் வந்து கூட்டணி போட்டீங்க, ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் கூட்டணி போட்டாங்க, ஏன்னா இவர் வந்து எல்லாரையும் ஓடி அவுட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னா. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்லிடுவாரு, இல்லை யாரெல்லாம் கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் கூட்டணி போடணும் அப்படிங்கும்போது மஞ்சள் எந்திரிச்சு சொல்லுவாங்க, நான் ஒரு பாயிண்ட்ல தான் இருந்தேன், என்னை சேர்த்துக்கல அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இவர் விளக்கம் கொடுப்பாரு, இல்லை ஏற்கனவே அவுட் ஆங்கில வச்சு நான் டீம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அந்த இடத்துல இவர் மாற்றி பேசினாரு அப்படிங்கிறது சரியான கேள்விதான். ஆனால் அங்கே இந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார், இல்லைங்க நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு காரணம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு காரணம் சொல்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு முத்துக்குமரன் சொன்னால் அதே காரணத்தை சொல்லியிருக்கலாம். ப்ராபப்ளி அருணையும் விஜய் விஷாலையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்டை சொல்லலையான்னு தெரியல. அவர் அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அருண் இல்லாமல் விஜய் விஷால் வரமாட்டார், ஸோ அதனால் அருணையும் இதில் சேர்த்துக்க வேண்டியதாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருப்பார். சரி, இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கப்படுது, பவித்ராட்ட அந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டினதை பற்றி கேள்வி கேட்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே கூட கூட்டணி போட்டது பவித்ரா இண்டிவிஜுவல் கேம் விளாடணுங்கும் போது அவங்க கேமை காலி பண்ண மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நீங்களே சொல்லுங்க, பவித்ரா இந்த டீம்ல யாரெல்லாம் முத்துக்குமரன் டீம்ல இருக்காங்களோ, யார் முத்துக்குமரனோட இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் தானே இண்டிவிஜுவல் பிளேயர்
நான் இண்டிவிஜுவல் கேம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ரயன் பக்கமோ விஜய் விஷால் பக்கமோ இல்லை மற்றவங்க பக்கமோ போகவே இல்லை. யாரெல்லாம் முத்துக்குமரனோட இருக்காங்களோ முத்துக்குமரனோட இருக்கிறவங்கள மட்டும் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த போட்டியும் இல்லை, எல்லா போட்டியிலுமே அதை அவங்க வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. முத்துக்குமரனை பார்த்தா அவங்களுக்கு வந்து வெறுப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, அவரோட அந்த புகழை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷினை கூட முத்துக்குமரன் நினச்சிருந்தா கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் முத்துக்குமரன் ஏற்கனவே இந்த ரோஸ்டிங்ல எல்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டாரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் சாரி மட்டும் தான் சொன்னார். ஆனால் முத்துக்குமரன் மாதிரி ஒரு பேச்சாற்றல் உள்ளவர் இதை பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் நினச்சிருக்கலாம் இல்லை விஜய் சேதுபதி இதனால கோச்சுக்குவாரோ, ஏற்கனவே ராணுவுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஹோஸ்ட்டாக இதை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கணும்ல. அங்கே என்னமோ அவங்க பர்ஃபெக்டாக உண்மையிலே ரயன் அண்டு இவங்க மட்டும் தான் விளையாடின மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த கூட்டணியை பற்றி முத்துக்குமரனே ஃபர்ஸ்ட் பேசலைங்க. முதல்ல பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் தான். பெண்களோட எல்லாரோட சேர்ந்து கூட்டணி போடுவார் அந்த ட்ரம் டாஸ்க்ல நான் சொல்கிறேன். அப்புறம் வெளியில் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் முத்துக்குமரன் உள்ளார இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருக்கு நான் சொன்னேன் அந்த டெஸ்பிரேஷனில் ஒரு அருண் வந்து சஜஸ்ட் பண்ணுவார், அப்புறம் ஜாக்லின் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் போட்டு அப்புறம் விளையாடுவாங்க. அவர் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்கள் முதல்ல உள்ள அந்த பிரிக் டாஸ்கில் வந்து கூட்டணி போட்டு தான் ஒரு 6 பேர் 3 பேர் அட்டாக் பண்ணீங்க. இப்போ அதே தான் நான் பண்ணுறேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க, இதில் வந்து ஃபேர் அண்ட் ஃபேர்லாம் எங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ரூல்ஸை ஏன் வந்து இவர் போடுறாரு, முத்துக்குமரன் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது ஹோல்ட் பண்ணணும், யாருக்காச்சும் அடிபட்டுச்சுன்னா ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த டாஸ்க் இல்லை, எல்லா டாஸ்க்லையுமே இவங்க வந்து பேசிக்கிட்ட ஒரு விஷயம், ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா அது உண்மையோ பொய்யோ போய் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ராணுவ நீங்கள் அப்படி வந்து இவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணலைன்னா அவர் அங்கே அழுதுகிட்டே இருந்திருக்க வேண்டியதான். ஸோ இது எப்படி வந்து விஜய் சேதுபதி நீங்கள் என்ன பிக் பாஸா இதெல்லாம் ரூல் போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறதே ரொம்ப அநியாயமாக இருக்குது அந்த இடத்துல. ஆனால் ஒரு பாயிண்ட் கரெக்டு என்னன்னா, அவங்க கீழே உழுவுறதுக்கு முன்னாடி இவங்களோட கார்டை எடுத்து ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க பவித்ரா. அதை வந்து திருப்பி வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. முத்துக்குமரன் பண்ணியிருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் பண்ணியிருக்கக்கூடாது. பட் இந்த அன்ஃபேர் விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது வந்து முத்துக்குமரனுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் அமையும். ஏன்னா ஒரு பக்கம் ரயனை கொஸ்டின் பண்ணவே இல்லை, அவரோட ஃபவுல் கேமை கொஸ்டின் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் முத்துக்குமரனை வச்சு செய்யுன்னு செஞ்சுருக்காங்க. அவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்காக எல்லா இடங்களையும் அவர் தவறாக காட்டப்பட்டிருக்காரு. இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஃபோட்டோ வச்சது தப்பு, அவர் வந்து அதுலேருந்து திருத்திக்கணும். அவரோட ஆட்டத்தை டவுன் ஆகிடக்கூடாது. இதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி அவரோட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணணும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மண்டேலேருந்து பழைய கண்டஸ்டன்ட்லாம் வர போகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி கண்டஸ்டண்ட்டாக டார்கெட் பண்ணுறதை தவிர்க்கணும். அப்புறம் மக்களுக்கும் இந்த ரசிகர்கள் பட்டாளருக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ஹோஸ்ட்டாக அவர் அதை பண்ணக்கூடாது. வேற என்ன, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.